திருமணாத்து பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம்யா. என் பேர் வீரம்மா. நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லா எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வந்து இந்த கனி என்னை வந்து கேட்டார். நாங்கள் ஓட்டு போட்டு அவரை செய்ய வச்சோம். அவர் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமானமே நாங்கள் வரணுக்கெல்லாம் கேட்டால் செய்ய மாட்டேன்ட்டார். நாங்கள் போய் எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து மாதிரி போட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எம்எல்ஏ செஞ்சு கொடுறா மாப்பிள்ள, அவங்களுக்கு பஞ்சாயத்துலேருந்து உங்களுக்கு பணம் இருக்குல்ல, ஏன் உனக்கு செய்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கே நான் செஞ்சிடறேம்மான்னு இவர் சொன்னார். சொன்னவர் அப்போ இருந்து கரண்டு தண்ணி எந்த வசதியுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. சாக்கடை வந்து அந்த சாக்கடையில் எங்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து நாங்கள் ரோட்டில் இறக்கி விட்டு போகிறோம். செருப்பில் மண் ஒட்டிடுவோம், ட்ரெஸ்ஸில் பூரா சேர் அடிச்சிருமுட்டு, பைக்கில் வர முடியாது. பைக்கை பூரா எங்கள் பையங்க பூரா ரோட்டில் நிப்பாட்டி போட்டுட்டு ஆம்பளை வீட்டுக்கு வராங்க. ஒரு சீரியஸ் ஆனவங்களை தூக்கிட்டு போனாலும் ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போட்டால் வந்தது நாங்கள் ஏற்றிட்டு போகணும், தூக்கிட்டு வந்து ஏற்றணும். அதில் வந்து அப்படி பிரச்சனையில் இப்போ எங்களுக்கு ரோடு உங்களுக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் வந்து ஊரில் வந்து பார்த்து உங்களுக்கு ரேஞ்ச் கட்டி விடுறோம்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஊருக்கு வர பஞ்சாயத்துலேருந்து வந்த பஸ்ஸை நாங்கள் மறைச்சி உக்காந்ததுக்கு, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எந்திரிச்சு சரி நமக்கு செஞ்சு வரலனுக்கு உடனே வந்து தோணுனாங்க. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரோட்டை மட்டும்தான் அவங்க எடுத்துருந்துருக்காரு அவர். அதனால அதை மட்டும் ஜமானி போட்டு பாதியிலேருந்து அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. நிப்பாட்டி போட்டு அப்போ நாங்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் எடுத்துருவாங்கன்னு நினச்சி நாங்கள் எந்திரிச்சு போயிட்டோம். கடைசியில் அவங்க என்னண்டா அந்த பாதியை மட்டும் எடுத்த அளவுக்கு போட்டுட்டு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்குள்ள இப்போ 2-3 புள்ள விழுந்துருச்சு அந்த தண்ணிக்குள்ள. அது என்னன்னு கேட்டால் அப்பப்போ வரையில் வீடியோவுக்கு போட்டாலும் வாராங்க. வந்ததுமே சரி பிரச்சனை முடிஞ்சிரும், நாங்கள் எடுத்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பிரச்சனை எடுத்து விடுறீங்க, நாங்கள் எல்லா சாதிக்காரும் ஒன்றா இருக்கிறது, நீங்கள் தான் பிரச்சனை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வீட்டை மட்டும் நாங்கள் அதை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டு மேலே தான் உங்களுக்கு நான் இடிச்சு கொடுத்தா தானே அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. என் சட்டம் சொல்கிறதே இவர் செஞ்சேன்னா வீடியோ செய்ய வேண்டியதானே, எங்களை அப்படி அழுத்தி கேட்குறாரு. இப்படி இந்த கனி அவங்க வந்து பிரசிடண்டாக இருக்கவர் எங்களுக்கு அது செய்கிற இது செய்கிறோம்ன்றவர் அவர் எதுவும் செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு எந்த விதமானதுமே இல்லை. அதனால நாங்கள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு கரெக்ட் அடிவாரத்தில் போய் ஒரு குடிசை போட்டு நாங்கள் அங்கே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுறோம். எங்கிட்டாச்சும் போய் நாங்களுக்கு அந்த ஊர் எங்களுக்கு தேவையில்லை. அதை வந்து இவங்ககிட்ட வந்து கலெக்டர்கிட்ட சொல்ல வர முடியும் சொல்லி இன்னைக்கு வந்ததுக்கு எங்களோட ஆதாரம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வேணாம், எங்கள் உழைப்பில் நாங்கள் எங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு கேட்கண்டு வந்திருக்கோம் சார். நாங்கள் இங்கே